விரஜத்திலிருந்து வடமதுராவிற்கு வருதல். ஸ்ரீ கிருஷ்ணனே தன்னை கொல்லப் போகிறவன் என்பதை கேட்ட பொழுதிலிருந்து கம்சன் சிறிதும் அமைதியில்லாமல் இருந்தான். வடமதுராவில் மிகப்பெரிய திருவிழா நடைபெறப் போகிறது என்று கூறி ஸ்ரீ கிருஷ்ணனையும் பலராமனையும் அழைத்து வருவதற்காக அக்ரூரரை விரஜத்திற்கு அனுப்பினான் கம்சன். நந்தகோபரும் மற்ற ஆயர்களும் கூட திருவிழாவை காண வரலாம் என்றும் கூறி அனுப்பினான். அக்ரூரர் பகவானுடைய பக்தர். அவர் விரஜத்திற்கு வந்து ஸ்ரீ கிருஷ்ணச்சந்திரனிடம் கம்சனுடைய சூழ்ச்சிகள் அனைத்தையும் கூறிவிட்டார். ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனோ துஷ்ட அரக்கர்களை கொல்வதற்காகவே அவதரித்திருந்தார். அவர் நந்தபாபாவிடமும் கோபர்களிடமும் மதுராவின் திருவிழாவை காண செல்ல வேண்டும் என்று கூறினார். பலராமரும் ஸ்ரீ கிருஷ்ணச்சந்திரனும் அக்ரூரருடன் தேரில் அமர்ந்து மதுராவிற்கு வந்தனர். நந்தபாபா மற்ற ஆயர்களுடன் வண்டிகளில் அமர்ந்து கொண்டு வந்தார். மதுரா நகரத்திற்கு வெளியே ஒரு தோட்டத்தில் வண்டிகளை நிறுத்திய நந்தபாபா அங்கேயே தங்கும் இடங்கள் அமைத்தார். ஸ்ரீ கிருஷ்ண பலராமரும் நந்தபாபாவோடு தங்கிவிட்டனர். அக்ரூரரை அவருடைய தேரில் நகரத்திற்கு செல்லுமாறு கூறிவிட்டனர். அந்த முகாமில் உணவருந்திவிட்டு சிறிது நேரம் ஓய்வெடுத்து கொண்டு ஸ்ரீ கிருஷ்ணச்சந்திரன் அண்ணன் பலராமனுடனும் விரஜத்திலிருந்து வந்திருந்த மற்ற கோப பாலர்களுடனும் மதுரா நகரை காண புறப்பட்டு விட்டனர். நகரத்தினுள் நுழைந்ததுமே அவரை கம்சனுடைய வண்ணான் சந்தித்தான். அந்த வண்ணான் ராஜா கம்சனுடைய துணிகளை துவைப்பதும் சாயம் போடுவதுமான பணியை செய்து வந்தான். இவனுடன் இன்னும் பல பேர் துணி மூட்டைகளை கொண்டு வந்திருந்தனர். ஸ்ரீ கிருஷ்ணன் விளையாட்டாக அந்த சாயக்கார வண்ணானிடம் சில ஆடைகளை தருமாறு கேட்டார். அந்த வண்ணான் மகாதுஷ்டன், ஆணவம் உள்ளவன். அவன் கடுமையான வார்த்தைகள் பல கூறி ஸ்ரீ கிருஷ்ணச்சந்திரனை அதட்டி பயமுறுத்தினான். அதனால் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் அவன் தலை அறுந்துவிடுமாறு ஓர் அறை கொடுத்தார். அவனுடன் இருந்த மற்ற வண்ணான்கள் பயத்தின் காரணமாக துணி மூட்டைகளை அங்கேயே வீசி எறிந்துவிட்டு இங்கும் அங்குமாக ஓடிவிட்டனர். வண்ணான்கள் ஓடிப்போன பின் ஸ்ரீ கிருஷ்ணனும் பலராமரும் மற்ற ஆயர் சிறுவர்களும் அந்த துணிகளில் அவரவருக்கு பிடித்தவைகளை அணிந்து கொண்டனர். மீதி துணிகளை அங்கேயே விட்டுவிட்டனர். அந்த ஆடைகள் சில சிறுவர்களின் அளவிற்கு பொருந்தவில்லை, மிகவும் தளர்த்தியாக இருந்தன. அதை கண்ட ஒரு தையற்காரன் கத்திரி, ஊசி முதலியவற்றை எடுத்துக்கொண்டு விரைந்து வந்தான். சிறிது நேரத்திலேயே எல்லா ஆடைகளையும் அவர்களின் உடல் அளவிற்கு தகுந்தாற்போல் வெட்டியும் தேய்த்தும் கொடுத்தான். பிறகு சுதாமா என்னும் பெயருடைய பூக்காரன் ஒருவனுடைய வீடு வந்தது. ஸ்ரீ கிருஷ்ண பகவான் எல்லோருடனும் அவனுடைய வீட்டிற்குள் சென்றார். பூக்காரன் சுதாமாவும் தெய்யக்காரனைப் போலவே பகவானின் சிறந்த பக்தன். அவன் பலராமருக்கும் அச்சுதனுக்கும் மற்ற எல்லா கோப பாலகர்களுக்கும் மிக நல்ல மாலைகளை அணிவித்தான். ஷியாம சுந்தரர் தெய்யக்காரனிற்கும் பூக்காரனிற்கும் தனது பக்தி யோகம் கிடைக்குமாறு வரம் அருளினார். அங்கிருந்து மேலே சென்றதும் கம்சனின் வேலைக்காரி குப்ஜா என்பவள் அவர்களை சந்தித்தாள். அவள் கம்சனுக்காக வாசனை மிகுந்த சந்தனம், நறுமண பூச்சு முதலியவற்றை எடுத்துச் சென்று கொண்டிருந்தாள். ஸ்ரீ கிருஷ்ணன் கூறியதால் அவள் அவருக்கும் பலராமனுக்கும் கோப பாலர்களுக்கும் தன் கையால் சந்தனம் பூசிவிட்டாள். ஸ்ரீ கிருஷ்ண பகவான் அதனால் மகிழ்ந்து அதே சமயம் அவளது கூன் முதுகை நேராக்கி விட்டார். அவளது உடல் நேராகவும் அழகாகவும் மாறிவிட்டது. கம்சனிடம் சிவபெருமானின் ஒரு பெரிய வில் இருந்தது. அந்த வில் ஒரு அழகிய மாளிகையில் வைக்கப்பட்டிருந்தது. பல அரக்க வீரர்கள் அந்த வில்லை பாதுகாத்து வந்தனர். கம்சன் தினந்தோறும் அங்கு சென்று வில்லை பூஜை செய்து வந்தான். நகர மக்களிடம் இது பற்றி கேட்டறிந்த ஸ்ரீ கிருஷ்ணச்சந்திரன்
தனது நண்பர்களுடன் வில் இருந்த அந்த மாளிகைக்குள் சென்றான். பகவான் அந்த கனமான வில்லை எடுத்து ஓர் அதிர்ச்சி தந்து உடைத்து விட்டார். வில்லின் பாதுகாவலர்களான அரக்கர்கள் பகவானை கொல்ல வரவே பலராமரும் ஸ்ரீ கிருஷ்ணனும் உடைந்த வில்லின் ஒவ்வொரு துண்டை கையில் எடுத்துக்கொண்டு அதனாலேயே அந்த அரக்கர்களை அடித்து உதைத்து துரத்திவிட்டனர். அந்த அரக்கர்கள் கம்சனிடம் சென்று முறையிட்டனர். ஸ்ரீ கிருஷ்ண பலராமரை பிடிக்க கம்சன் ஒரு சேனையையே அனுப்பினான். ஆனால் அந்த சகோதரர்கள் இருவரும் அந்த சேனையின் அரக்கர்கள் அனைவரையும் கொன்று குவித்து விட்டனர். பிறகு அங்கிருந்து கிளம்பி நகரத்தில் சுற்றி திரிந்துவிட்டு மாலை பொழுதானதும் தங்களது முகாமிலிருந்த நந்தபாபாவிடம் அவர்கள் திரும்பி வந்தனர்.